ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4 மற்றும் டிஎன்யூஎஸ்ஆர்பிஎஸ்ஐக்கான 10 ஜிகே கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் ஒரு காக்கை நாயின் மரணத்தைப் போல இறப்பேன், ஆனால் சுயராஜ்யத்தை எடுக்காவிட்டால் இந்த ஆசிரமத்திற்குள் திரும்பச் செல்ல மாட்டேன் என்று கூறியவர்? ஆன்சர் டி, காந்திஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவ் இந்தியா ராட் ஃப்ரம் ஃப்ரீடம் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? ஆன்சர் ஏ, அன்னி பெசன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், பஞ்சதந்திரம் நூலின் ஆசிரியர்? ஆன்சர் சி, விஷ்ணு சர்மா. பஞ்சதந்திர கதைகள் என்பது விலங்குகள் தொடர்பான கதைகளாகும். இது முதலில் சமஸ்கிருத மொழியில் விஷ்ணு சர்மாவால் எழுதப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ, 1904. பல்கலைக்கழக சட்டங்கள் இயற்றப்பட்டதன் மூலம் இந்திய பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டன. நெக்ஸ்ட் கொஸ்டின், கதர் கட்சியின் நிறுவனர்? ஆன்சர் சி, லாலா கர்தயால். 1913ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கதர் கட்சி உருவாக்கப்பட்டது. கதர் என்றால் கிளர்ச்சி என்று பொருளாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், வந்தே மாதரம் என்ற சொல் எதிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் பி, ஆனந்த மடம். பங்கிம் சாட்டர்ஜி எழுதிய ஆனந்த மடம் என்ற நூலிலிருந்து வந்தே மாதரம் என்ற சொல் எடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் டி, லாலா லஜபதி ராய். 1920ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி பம்பாயில் நிறுவப்பட்டது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் தொழிற்சங்கம் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸ் ஆகும். இதனுடைய முக்கிய உறுப்பினர்கள் என்.எம். ஜோஷி, திவான் சமன்லால், ஜோசப் பாப்டிஸ்டா ஆகியோர் இதனுடைய முக்கிய உறுப்பினர்கள் ஆவார்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது சர் நைட் பட்டத்தை திருப்பித் தருவதாக அறிவித்தவர்? ஆன்சர் ஏ, ரவீந்திரநாத் தாகூர். 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காந்திஜி அவர்கள் கைசா இ ஹிந்த் பட்டத்தை திருப்பி அளித்தார். ரவீந்திரநாத் தாகூர் சர் நைட்ஹுட் பட்டத்தை திருப்பி அளித்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நீலக்கடல் கொள்கையை அறிமுகப்படுத்தியவர்? ஆன்சர் சி, பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. நீலக்கடல் கொள்கை என்பது இந்திய பெருங்கடலில் அவர்களின் வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதே நீலக்கடல் கொள்கையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், காமன்வெல்த் பத்திரிகை தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஏ, 1914. காமன்வெல்த் பத்திரிகையை தொடங்கியவர் அன்னி பெசன்ட். ஜிகே கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் எண்ட் ஸ்கிரீன்ல இருக்கு, வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.